வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் கால்நடைகள் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள் குறித்து வேளாண் பெருமக்களாகிய உங்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு பதில் வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் பறக்கை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏவிஜி இனிகோ அவர்கள். வேளாண் பெருமக்களை, கால்நடை வளர்ப்பாளர்களை, பண்ணையாளர்களை, சுய உதவிக்குழு அங்கத்தினர்களை, நீங்கள் வளர்த்து வரும் பசுமாடுகள், வெள்ளாடுகள், கோழிகள், வெண்பன்றிகள், காடைகள் இவை போன்ற எல்லா கால்நடை வளர்ப்புகள் குறித்த பயிற்சிகள், வளர்ப்பு முறைகள், தீவன முறைகள், தடுப்பூசி நடவடிக்கைகள், கொட்டகை அமைப்புகள் இப்படியான உங்களின் சந்தேகங்களுக்கு நேரலை வாயிலாக தற்போது பதில் பெற விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0452260240, மற்றொரு தொலைபேசி எண் 0452290722 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பதில் பெறலாம். இனி நாம் உதவி பேராசிரியரிடம் பேசுவோம். வணக்கம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். பறக்கை கால்நடை பயிற்சி மையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்? இதனுடைய நோக்கம் என்ன? பறக்கையில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது 18/5/1981 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது கடந்த 43 வருடங்களாக கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்காக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. இதனுடைய முக்கிய குறிக்கோளாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நவீன தொழில்நுட்பங்களை கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சென்று பரவலாக்குதல், அதன் மூலமாக அவர்களுடைய கால்நடை உற்பத்தி பொருட்களினுடைய அளவினை அதிகரித்து அவர்களுடைய லாபத்தினை அதிகரித்தல் இது முக்கிய நோக்கமாகும். மேலும் கால்நடை வளர்ப்போருக்கு, குறிப்பாக வேலை வாய்ப்பெற்ற இளைஞர்களுக்கு போதுமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகளை அளித்து அவர்களை தொழில் முனைவோராக மாற்றுதல், உள்நாட்டு இனங்களுக்கு பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது செயல்பட்டு வருகிறது. சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உத்தேசமாக நீங்கள் கூட பேசும்போது சொல்கிறீங்க 43 ஆண்டுகள் எங்களுடைய அனுபவம். அந்த அனுபவ பிரகாரம் உத்தேசமாக எவ்வளோ பேர் பயிற்சி பெற்று ஒரு தொழிலதிபராட்டோ, சிறு தொழிலதிபராட்டோ அல்லது ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கோ வந்திருப்பாங்க அப்படிங்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றனர். பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த அறிவியல் பூர்வமாக எப்படி கால்நடைகளை வளர்ப்பது என்பது பற்றிய பயிற்சிகளை அந்த கால்நடை வளர்ப்போருக்கு அளித்து அதன் மூலமாக அவர்கள் கால்நடை, குறிப்பாக மாட்டுப் பண்ணைகள், கோழி பண்ணைகள் மற்றும் ஆட்டுப்பண்ணைகள் போன்ற பண்ணைகளை அமைத்து தொழில் முனைவோர்களாக வளர்ந்து வருகின்றனர். சரி, பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் முழுக்க முழுக்க கட்டண பயிற்சியா அல்லது அரசனுடைய அனுசரணை இருக்கிறதுனால இலவச பயிற்சிகளும் கூட மாதாந்திரம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறீங்களா? இது ஒரு மிகச் சரியான நல்ல கேள்வி. கால்நடை வளர்ப்போருக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பாளர் வந்திருக்கிறது லைனில், பேசிக்கலாமா? அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நான் கொல்லமாவடி ஸ்ரீதரன். கொல்லமாவடி ஸ்ரீதரன் சார், கால்நடை வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது கால்நடை வளர்ப்பு சம்பந்தமாகவோ கொட்டகை அமைப்பு சம்பந்தமாகவோ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். எவ்வளவு மாடுகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது, கோழிகள் இருக்குது, அல்லது உங்களுடைய அதீத ஈடுபாடு எந்த கால்நடையில்? சார், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ளவன். ரெண்டாவது எப்படின்னு சொன்னால் ரொம்ப மாடுகள்லாம் வளர்த்து, ஆனால் தற்சமயம் எங்கள் அம்மா அப்பா இல்லாதனால இப்போ ஒரு மாடுமே இல்லை. இப்போ எனக்கு 53 வயசாகுது. இனி ஒரு மாட்டு பண்ணை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஐடியாவில் தான் நான் சார்கிட்ட அந்த ஐடியா கேட்கறதுக்காக. சரி, அந்த ஒரு ஓட்டத்துக்கு உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய மகன்கள்லாம் ஓரளவு அல்லது குடும்பத்தார் ஒரு அனுசரணையாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? அப்படி? ஆமாம் சார், ஆமாம். அவங்க எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கிறேன். சரி, சார்கிட்ட பேசுகிறீங்களா? சரி. ஐயா வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். நான் எப்படின்னா இதுக்கு முன்னாடி மாடு எல்லாம் நிறைய வளர்த்துருக்கேன், ஆடு மாடெல்லாம் வளர்த்துருக்கேன். இப்போ தற்சமயம் இப்போ ஒரு மாடுமே இல்லை. இனி கொஞ்சம் இடம் இருக்குது, அதுல மாட்டு பண்ணை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்குது. கண்டிப்பாக
இது ஒரு நல்ல முயற்சி. ஆனா இந்த முயற்சியை வந்து நீங்க பயிற்சியோடு செய்யும் பொழுது இது ஒரு மிக வெற்றிகரமான நீங்க தொழில் முனைவராக மாறலாம். சார் இந்த இடத்துல கூட சார் ஸ்ரீதரன் சார் இந்த இடத்துல கூட ஒரு கருத்தை தெளிவுபடுத்தலாம், மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் சார். சார் வயது வரம்பு அப்படிங்கிறது இதில் உண்டுமா? இல்ல, பயிற்சி அளிப்பதில் வயது வரம்பு கிடையாது. நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிற்சியை மேற்கொண்டு நீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய தொழில் முனைவராக மாறலாம். கேளுங்க சார், என்ன கேளுங்க சார். சரிங்க சார். சரி, அப்புறம் வந்து இப்ப வந்து ஒரு கொட்டகை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்ன மாதிரி எல்லாம் அமைக்கிறது நல்லது? அதை வந்து சுமாரா வந்து ஒரு 10 மாடு வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி கொட்டகை அமைக்கணும் சார்? அதற்காக தான் நாங்க வந்து தொலைநிலை கல்வி இயக்ககம் மூலமாக ஒரு மாத பயிற்சியை வந்து சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த மாதிரி பயிற்சியில வரும்பொழுது உங்களுக்கு என்னன்னா கொட்டகை அமைப்பது பற்றி மட்டுமல்ல, நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நமது மாவட்டத்திற்கு ஏற்ற சீதோஷண நிலைக்கு ஏற்ற என்ன இனங்கள் நம்ம வளர்க்கலாம், எந்த மாதிரியான கொட்டகை அமைக்கலாம், கொட்டகையை எப்படி சுகாதாரமாக பராமரிப்பது மட்டுமல்லாது நீங்க இந்த கால்நடை வளர்ப்பில் மிக அதிக அளவு பார்த்தீங்கன்னா 60 to 70 விழுக்காடு 70% நமக்கு வந்து அந்த தீவன மேலாண்மைக்கு அதிகமான அளவு செலவாகிறது. அதனால இந்த செலவை எப்படி குறைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சியினுடைய ஒரு நோக்கம். சரிங்க சார். ஸ்ரீதரன் சார், இன்னும் கூட நிறைய கால்நடை வளர்ப்பாளர்கள் சில சந்தேகங்கள் கேட்க வேண்டியிருக்கனால சார் உங்க அலுவலக தொலைபேசி ஒன்று சொல்லாமா சார் அவர்கிட்ட? வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க கொஞ்சம் குறிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சந்தேகம் அப்படிங்கிறத பின்னால நீங்க நிவர்த்தி செய்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். குறிக்கிறீங்களா சார் ஸ்ரீதரன் சார்? சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. அலுவலக எண்ணை நீங்கள் குறிவித்துக் கொள்ளுங்கள். சரி. 045652 அந்த எண்ணை குறித்துக் கொண்டு 286 8443 286 843. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அலுவலக எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை மிக தெளிவாக உங்களுக்கு நிவர்த்தி செய்வோம். சரிங்க சார், நன்றி நன்றி. இன்னொரு கால்நடை வளர்ப்பாளர் கூட வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் வருத்தப்பட்டு தங்கவும் பேசுறேன். வாங்க சார், வாங்க சார். என்ன மாதிரியான சந்தேகம் சார் உங்களுக்கு? கால்நடை பயிற்சிகள் என்னன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கன்றுவை வாங்கி அதை 2 வருஷம் வளர்த்து அதுக்கு பிறகு அதன் மூலம் 22 பசுக்களா அதுல உருவாக்குனேன். சரி. அப்ப இப்ப நாட்டுல நம்ம ஊர் பக்கத்துல என்னன்னா அதிகப்படியான பால் எடுக்கிறதுக்காக சார் கேக்குறீங்களா சார்? மர பசுக்களை தான் வளர்த்துக்கிட்டு வரோம். ஹலோ, கேக்குது பேசுங்க சார். கேக்குது சார், சொல்லுங்க. நிலையில நம்ம ஜெர்சி வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயி கருப்பு மர பசுவை வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவாரு. அதே நேரத்துல அவருக்கு கருப்பு மர கன்று வாங்கணும், தரமான கன்றை வாங்கணுமானா குறைஞ்சதும் ஒரு 30,000 ரூபாயாவது வேணும். சரி. அப்ப அவர் வளர்க்கக்கூடிய ஜெர்சி பசுவில அந்த கருப்பு மர கன்றை உருவாக்க முடியுமா? என்ன சார் பதில் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. ஆனா இப்ப நீங்க ஏற்கனவே வளர்த்து வருகின்ற ஜெர்சி இனமே நமது சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றது. ஜெர்சி இனம் பாத்தீங்கன்னா பாலினுடைய கொழுப்பு சத்து, அந்த நீங்க ஃப்ரீசியன், அந்த நீங்க கருப்பு வெள்ளை வருகின்ற அந்த மாடு இருக்கிறீர்களா, அதை விட அது வந்து கொழுப்பு சத்து அதிகமான அளவில் இருக்கும். அதனால நீங்க இந்த மாடுகளை ஒப்பிடும் பொழுது, ஃப்ரீசியன் மாடுகளை ஒப்பிடும் பொழுது அதை விட நீங்க ஜெர்சி மாடுகள் வளர்ப்பதே உங்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதா சார்? ஆட்கள் வந்து கருப்பு மரம் வளர்த்து விரும்புவதனால ஜெர்சி பசுவில அதை செனப்படுத்தி கருப்பு மரம் கண்டு பறக்கு சார். அவருடைய சார் நான் அதை என்னன்னா அவருடைய விவசாயினுடைய அல்ல கால்நடை வளர்ப்பாளருடைய இப்ப பேசிட்டு இருக்கக்கூடியவருடைய விருப்பம் என்னன்னா, எனக்கு கருப்பு மரை கன்று தான் வேணும், அதை நான் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஜெர்சி பசுல இருந்து எடுக்க முடியுமா, அதுக்கு வந்து செயற்கை முறை கருவுட்டல் விளையாட்டோ இந்த மாதிரியான நுட்பங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். செயற்கை முறை கருவூட்டங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. செயற்கை முறை கருவூட்டல் ஜெர்சியை நீங்க வந்து ஃப்ரீசியன் இன உறைவந்து குச்சிகளின் மூலமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க வந்து அந்த ஃப்ரீசியன் இன கன்றுகளை நீங்க கண்டிப்பாக பெறலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார் கலந்துகிட்டதுக்கு. சார் கட்டண பயிற்சி அப்படிங்கிறதா அல்லது இலவச பயிற்சி, மத்திய அரசு திட்டம் கூட ஏதாவது? நமது பல்கலைக்கழகம் கால்நடை வளர்ப்பதற்காக பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநிலை கல்வி இயக்ககம் மூலமாக 1 மாத பயிற்சி அளித்து வருகிறோம். இந்த 1 மாத பயிற்சிக்கு 3000 ரூபாய் கட்டணமாக இந்த பயிற்சிக்கு வந்து நாங்கள் வந்து வசூலித்து வருகிறோம். எப்படி சார் இருக்கு விழிப்பு? நீங்க வேற தொலைதூர கல்விங்கிறீங்க, அவங்க வந்து நேரடியாக உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இது வந்து இயக்ககம், தொலைநிலை கல்வி இயக்ககம் மூலமாக நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த பயிற்சி நேரடியாக நமது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நேரடியாக பயிற்சியாளர்களுக்கு அளிக்கப்படும். ஆனால் சான்றிதழ்கள் மற்ற விவரங்கள் அனைத்தும் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம் சென்னையில் அமைந்துள்ள நமது பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநிலை கல்வி இயக்ககத்தின் மூலமாக அது மேற்கொள்ளப்படும். சரி, இது ஒரு அட்டவணைப்படுத்தல் அப்படிங்கிற நிலையில இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை தான் சேர முடியும் அப்படிங்கிறீங்களா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கும்போது நாளைக்கு கூட ஒருத்தர் சேரனான்னு கூட சேரலாமா? எந்த நாட்கள் என்றாலும் அவர்கள் சேரலாம். குறைந்தபட்சம் 5 நபர்கள் அந்த பயிற்சியில் சேர்ந்த பிறகு நாங்கள் பயிற்சியை தொடங்கி, அதாவது தொலைநிலை கல்வி இயக்ககத்தினுடைய அனுமதி பெற்ற பிறகு அந்த பயிற்சியை தொடங்கி நடத்துவோம். சரி, அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ஒரு 6 நாட்கள் சென்றதுக்கு பிறகு ஒரு இளைஞர் வந்து ஒரு ஆர்வத்தில் நான் அந்த பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் வந்தார்னா மின்னுக்குள்ள அந்த பயிற்சியினுடைய தன்மை விடுபட்டு போகுமே, அதுக்காக அவருக்கு என்ன வழிகாட்டுறீங்க? கண்டிப்பாக அந்த 6 நாட்கள் முடிந்த பிறகு வரும்போது அவர்கள் அடுத்த பகுதியில் தான் அவர்கள் கால்நடை வளர்ப்பாளர் வந்திருக்காரு, அவர் சந்திச்சிருவான். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, உங்க பேரை சொல்லுங்க சார். கிவின் பால். எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க சார்? கருங்கல்ல இருந்து கால் பண்றேன் சார். உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் சார்? கால்நடை பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது பயிற்சி எடுத்திருக்கீங்களா, இல்லை பயிற்சி எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? உங்களுடைய கால்நடை வளர்ப்பு அனுபவத்தை சொல்லுங்க. நான் கால்நடை வளர்ப்பு சம்பந்தமா ஒரு பயிற்சி அட்டன் பண்ணி இருக்கிறேன். ஏற்கனவே அட்டன் பண்ணி இருக்கிறேன். தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி பறக்கையில இருக்குது இல்லைங்களா? அதே சார் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், பேசுங்களா? நீங்க பேசுங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, சொல்லுங்க. என்னன்னா பிரெக்னண்டா இருக்கிற ஆடுகளுக்கு வந்து டிவார்மிங் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அப்படி கொடுக்கணும்னா எந்த இடைவெளியில கொடுக்கணும் சார்? கண்டிப்பாக, அதாவது முதிர்ச்சி அடைந்த ஆடுகள், அதாவது 1 வயதிற்கு மேற்பட்ட எல்லா ஆடுகளுக்குமே கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்க சினையாக இருக்கக்கூடிய ஆடுகள் என்றால் அதை தனியாக பிரித்து அதற்கென்று சில சிறப்பு மருந்துகள் இருக்கிறது, சினை ஆடுகளுக்கு என்று கொடுப்பதற்கென்றே. அந்த மருந்துகளை வந்து நீங்க கொடுத்து அதற்கு குடற்புழு நீக்கம் செய்யலாம். கண்டிப்பாக கொடுப்பது நல்லது. அதன் மூலமாக என்ன செய்யலாம் என்றால், குட்டிகள் பிறக்கும் போதே அதிகமான அளவு குடல் புழுக்களுடன் பிறந்து சில நேரங்களில் ஒரு 5-10 நாட்களில் இறப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் சினையாக இருக்கக்கூடிய ஆடுகளுக்கே கண்டிப்பாக நம்ம குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. நிறைய கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கேள்வி. வேற ஏதாவது சந்தேகங்கள்? இன்னும் ஒரே ஒரு கேளுங்க. என்னன்னா மாடுகளுக்கு என்னன்னா அந்த பால் அந்த ஃபுல்லா அந்த மடியில இருந்து கறக்கவில்லைன்னா மடி நோய் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது நோய் இருக்கா அப்படின்றது? கண்டிப்பாக. அதாவது குட்டிகள் குடிக்காம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதிகமான பால் சுரந்து அதில் தேங்கி இருக்கும் பொழுது அதை வெளிப்புறத்தில் இருக்கிற கிருமிகள் வந்து அந்த காம்புகளின் வழியாக செல்லும் பொழுது அந்த மடி காம்பு வந்து வீங்கி மடி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அதாவது இப்ப குட்டிகள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக குட்டிகளை தினமும் வந்து அந்த ஆடுகளுக்கு விட்டு அதை குடிக்க விட வேண்டும். அல்லது அது குடிக்காத பட்சத்தில் அந்த பாலை வந்து கறந்து விட வேண்டும். கறந்து விடாமல் அப்படியே விட்டு பொழுது கண்டிப்பாக அந்த மடிக்காம்பு நோய், அதாவது மடி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சார், இந்த கருத்து இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா சார்? இந்த கருத்தை வந்து உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கால்நடை வளர்ப்பாளர்கள், உங்களை சார்ந்த நண்பர்கள் அல்லது உங்களோட பயிற்சி எடுத்தவங்களுக்கு பரவலாக்குவீங்களா? எப்படி? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த பிரெக்னண்டா அந்த சினை பருவத்துல இருக்கிற ஆடுகளுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்றதான் கருங்கல் இந்த சுற்றுவட்டாரத்து பகுதியில இருக்கிற ஆடு வளர்க்குறவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த சந்தேகம் இருந்தது. சரி, இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருக்குல்ல சார்? கண்டிப்பா சார், நிறைய தெளிவு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வேளாண் கால்நடை வளர்ப்பாளர்களே, உங்களுக்கு எழுகிற கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் பயிற்சி குறித்த தகவல்களை
இப்போது நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பறக்கை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏவிஜி இனிகோ அவர்கள். இவ்வேளையில் நீங்கள் கால்நடை சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் பெற விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0465 260240, 0465 290722. முயற்சி செய்யுங்கள், வானொலி வழி சந்தேகங்களுக்கு பதில் பெறுங்கள். சார், இப்போ கூடுதலாக நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவில் எந்த மாதிரியான கால்நடைகளுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது? கால்நடை வளர்ப்பாளர் வந்திருக்காரு, அவர் ஒன்று பேசிடலாமா? கண்டிப்பாக அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் எர்னியல் கோணத்திலிருந்து பிரபு. எர்னியல் கோணம் பிரபு, கேளுங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. இந்த மாடு எனக்கிட்ட 3 பசுமாடு நிக்குது. சரி, சொல்லுங்க. அந்த 3 பசுமாடும் எனக்கு இப்ப சின்ன ஆகையில எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, மிக்சரு இந்த 3 தான் போடுவேன். சரி, அது சின்ன ஆகையில ஏன்னா மோட்டின்னு ஒரு இனம் இருக்கு. என்ன சொன்னீங்க? மோட்டி ஒரு இனம் பசுமாடு இருக்கு, அந்த கொம்பு இல்லாம இருக்கும். அது 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு குட்டி போட்டு, 2வது சின்ன ஆகல. சரி, அதுக்கு புள்ளையும் அதே போல 1 வருஷமும் ஒரு 4 மாசமும் ஆச்சு. சரி, அதுவும் சென்னை ஆகல. இந்த எள்ளு புண்ணாக்கு போட்டாச்சா இருந்தா சென்னை ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது உண்மைதானே சார்? அதாவது மாடு வளர்க்குறேன், 3 மாடு வளர்க்குறேன், அதனுடைய அந்த மாட்டிலேருந்து எடுத்த கன்றுக்குட்டியும் சினையாகலை, மாட்டிலேருந்து அடுத்தால ஒரு ஈட்டு வேணும் அப்படின்னு விருப்பப்படும் போது ஆகலை. நான் கொடுக்கக்கூடிய உணவில் எள்ளு புண்ணாக்கு சேர்க்கறதுனால அதனால தான் உனக்கு இல்லை அப்படின்னு பரவலாக மக்கள் சொல்கிறாங்களே, இது நடைமுறையில் உண்மையான தகவலா? அல்ல இதுக்கு மாற்று வழி என்ன? எனக்கு எப்படியாவது கன்று வேணும், அதுக்கு வழி சொல்லுங்க. கண்டிப்பாக அதை 2-3 முறைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் கண்டிப்பாக நீங்கள் வருடத்திற்கு ஒரு கன்றினை பெறலாம். முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தாது உப்பு கலவை. தாது உப்பு கலவைனா சில தாது உப்பு சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் பொழுது நம்ம தொடர்ந்து சினை கருவூட்டுதல் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது பல நேரங்களில் சினை பிடிக்காத தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா நீங்க தாது உப்பு கலவை தினந்தோறும் ஒரு 30 கிராமாவது, குறைந்தபட்சம் 30 கிராமாவது நீங்கள் கால்நடைகளுக்கு, அது குறிப்பாக அந்த மாடுகளுக்கு நீர் வைக்கும் பொழுது, தண்ணி காட்டும் போது கண்டிப்பாக நீங்க அது எங்க கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் எழுதுனா, தாது உப்பு கலவை நம்ம பல்கலைக்கழக பயிற்சி நிலையத்திலேயே நீங்க வந்தீங்கன்னா நேரடியாக அந்த தாது உப்பு கலவையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்க ஒரு 30 கிராமாவது நீங்க வைக்கணும். அடுத்தது கலப்பின தீவனங்களை நீங்க பயன்படுத்தலாம். எள்ளு புண்ணாக்கினுடைய அளவை குறைத்து அது கூட மற்ற புண்ணாக்கு இருக்கிறது அல்லவா, அது தவிடு. இப்போ ஒரு கலப்பின தீவனம் என்பது புண்ணாக்கு மட்டுமல்ல, புண்ணாக்கு, தவிடு, மற்ற மக்காச்சோளம், அரிசி போன்ற எல்லா விதமான தீவனங்களும் சேர்ந்தது. இதை சேர்ந்து வைக்கும் பொழுது இது ஒரு கலப்பின தீவனம் என்று சொல்லலாம். இப்ப நீங்க தீவனம் வைக்கும் பொழுது இந்த புண்ணாக்கினுடைய அளவுல கொஞ்சம் எள்ளு புண்ணாக்கினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு அல்லது அந்த மற்ற புண்ணாக்கு வகைகள் எப்படி நீங்க செஞ்சீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 100 கிலோவிற்கு புண்ணாக்கினுடைய அளவில் ஒரு 30 to 40 கிலோவுக்கு மிகாமல் 40 விழுக்காடு தான் இருக்கணும். ஒரு 100 கிலோ நீங்க தீவனம் வைப்பதாக இருந்தால் புண்ணாக்கினுடைய அளவு அந்த அளவுக்கு தான் வரணும். மீறி ஒரு 30 விழுக்காடு நீங்க கொஞ்சம் தவிடு சேர்த்துக்கணும். குறிப்பாக கோதுமை தவிடு சேர்த்தீங்கன்னா அதுல பாஸ்பரஸ் சத்து மிக அதிகமான அளவு இருக்கும். இந்த பாஸ்பரஸ் சத்து உங்களுக்கு இந்த மாடு சினைப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவையான தாது சத்து. சார், எர்னியல் கோணம் பகுதியிலிருந்து சார் பிரபு சார், நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு அலைபேசி தரைவழி தொலைபேசி எண் நம்பர் ஒன்று தரேன், அதை ஒன்று குறிச்சுக்கிடுங்க. அதை குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 1008 சந்தேகங்கள் இருக்கலாம், தெளிவு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அலுவலக நேரத்தில் நம்பரை ஒன்று குறிக்கலாமா சார்? குறிக்கலாமா? 0462 இது இணைப்பு எண் 0462 286 843. இந்த தரைவழி தொலைபேசி வாயிலா அலுவலக நேரத்தில் பறக்கையில் உள்ள நம்பர் தான் தந்திருக்கிறேன். சார் தான் அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் மணிக்கொரு கணக்கில் இருந்தாலும் பிரமாதமாக சொல்லுவாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
சரி சார் நான் மண்டே மார்க்கெட்ல இருந்து நம்ம கால்நடை நண்பன் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா அதுல இருந்து தாது உப்பு வாங்கி நான் இப்பவும் கேக்குறீங்களா சார்? போடதான் செய்யும். ம். நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய தாது உப்பு கலவை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல 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 பறக்கையிலேயே கிடைக்குங்கிறாங்க. ஆமா ஆமா, நம்ம பறக்கையில் உள்ள நம்ம பல்கலைக்கழகத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த தாது உப்பு கலவையை வந்து உபயோகப்படுத்துங்க. அதே போல வந்து சில எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சினைப்படுத்துவதற்கான சரியான நேரம் என்னது என்பது பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். அந்த சரியான நேரத்தில் நீங்க வந்து செயற்கை முறை கருவூட்டலுக்கு உட்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது வந்து சினைப்படும். அதனை பற்றி விளக்கமாக நீங்க அந்த நேரடி தொலைபேசி எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றிங்க சார் பங்கெடுத்ததுக்கு. நன்றி சார். பயிற்சிகளில் இப்போ வந்து நீங்கள் ஒரு பயிற்சி நடத்துகிறீங்க, புதுசாக ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும் அல்லது இவங்க வருங்காலத்தில் எந்தவித தொய்வு இல்லாமல் வெற்றியாளராக வலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பயிற்சி எடுத்த அனுபவஸ்தர்களை கூட பேச வைக்கிறது உண்டா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னுக்கு ஒரு கால்நடை வளர்ப்பாளர் வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் பேசுறீங்க சார்? உங்க அலைபேசியை ஒன்று தள்ளி வைங்களா சார்? ரேடியோவில் தள்ளி வைங்க. சரி. கேக்குது. உங்க பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. முருகன். முருகன், எந்த ஊரு? மார்த்தாண்டம். உங்க சந்தேகத்தை கேளுங்க சார் பேராசிரியர். இது கோழி நம்ம சிம்பிளா வளர்க்கறதுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு 10-25 கோழி வந்து வளர்க்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதாவது சின்ன இந்த நோய்கள் எல்லாம் வந்துருது. கண்டிப்பாக நம்ம வந்து கால்நடைகள் வந்து ஆடு, கோழி, நம்ம மாடு, எந்த விதமான கால்நடை வளர்த்தாலும் நம்ம வந்து நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது. நோய்கள் வராம இருக்கணும்னா கண்டிப்பாக இப்போ எங்க அம்மா காலத்துல நாங்க எல்லாம் வளர்த்து பழக்கம் இருக்கு, ஆனாலும் நோய் வருது. வளர்த்து பழக்கம் இருந்தாலும் அந்த தடுப்பூசி போடாமல் நம்ம வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க வந்து அந்த கோழிகளை வளர்க்கும் பொழுது குஞ்சுகளில் இருந்தே தடுப்பூசி போடணும். அதாவது குஞ்சுகள்ல வந்து 7வது நாட்கள், 14வது நாள், 21வது நாள்ல நீங்க வந்து கண்கள்ல சொட்டு மருந்தாக விடக்கூடிய தடுப்பூசிகள் இருக்கு. சொல்லுங்க. நம்ம இப்ப வந்து 25 கோழி வளர்க்கிறோம். அப்ப வந்து நம்ம வந்து அந்த கோழியை கொண்டுதான் போகணுமா, அந்த கால்நடை மருந்தகத்தை கொண்டு போய் தான் ஊசி போடணுமா, அல்லது களப்பணியாளர்கள் எங்க இடத்துக்கே வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் 1008 வேலையில் இருப்போம், கோழியை பார்க்கணும், மனைவி கோழியை பார்த்துட்டு இருக்காங்க, நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பாதிக்க முடியும், அதுக்காக நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஆமாம் சார். ஆமாம் சொல்லுங்க சார். அருகில் உள்ள நீங்க கால்நடை மருந்தகத்தில் இருக்கக்கூடிய கால்நடை உதவி மருத்துவர்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அது வந்து நேரடியாக நீங்க போய் அவங்களை அணுகலாம். அது வந்து என்னன்னா சனிக்கிழமை தோறும் அந்த 8வது. நீங்க சொல்றது வேற, நான் சொல்ற பாயிண்ட் வேற. அதாவது நான் ஆஸ்பத்திரியில போய் தான் அந்த கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வரணுமான்னு அதுக்குதான் சார் சொல்றாங்க. நீங்க வந்து அந்த மருந்தகத்தை, அதாவது ஒவ்வொரு சில பகுதிகளில் வந்து கால்நடை மருந்தகம்னு இருக்குது, அங்க போய் நீங்க முன்கூட்டியே தொடர்பு கொண்டா ஏன் இடத்துல வந்து தடுப்பூசி போட முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு நேரம் சொல்லுவாங்க, நீங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதேதான் சரியான பதில். ரொம்ப நன்றி சார் பங்கெடுத்ததுக்கு. கேளுங்க. நேரம் அப்படிங்கிறது நமக்கு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டது. அதாவது விவசாய கல்லூரி, விவசாய யூனிவர்சிட்டி எல்லாம் முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கோம், பெரிய இடங்கள்ல இருந்தது. இப்ப வந்து நிறைய ஊரா எல்லாம் வந்திருக்கு. நம்ம நாவூர்ல கூட என்ன நீங்க பேசுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வயசுல நாடு ஃபுல்லா இந்த இது பசு வளர்ப்பாங்க, காளை, மாடு, உழவு மாடு எல்லாம் நிறைய வளர்த்துருந்தா விவசாயம் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் குறைஞ்சிருக்கு சார். இது காரணம் என்ன? அதாவது உற்பத்தி பெறுவதனால இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நீங்க முன்னாடி 10 மாடுகள் நீங்க வைத்திருக்கும் பொழுது நமக்கு வந்து 20 லிட்டர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் ஒரு நேரத்துல இப்ப 2 மாடுகள் 3 மாடுகள்லயே அதே அளவுக்கு உற்பத்தி கிடைக்கிறதுனால நீங்க வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் சார் நமக்கு நேரம் அப்படிங்கிறது அட்டவணைக்கு உட்பட்டது. நான் அந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, குமரி பண்பலை வந்து இந்த மாதிரியான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருக்குது. அழிந்து வரக்கூடிய, மறைந்து வரக்கூடிய, ஸ்திரத்தன்மை இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய கால்நடைகளை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க 2 மாடு வாங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் சார். நன்றி இல்ல அது நடுவடைஞ்சு ரொம்ப போயிட்டு தானே பாத்தேன். பொய் இல்லை சார், உண்மைதான் சார்.
நன்றி அதாவது சார். அன்னை யூனிவர்சிட்டியில ஒண்ணும் கிடையாது. ஆனா ரொம்ப இருந்தது. ஆனா இன்னும் யூனிவர்சிட்டியில வந்த பிறகு கீழே போயிட்டு வேணும். ரொம்ப நன்றி சார் பங்கெடுத்தமைக்கு. உற்பத்தி இப்ப அதிகமா தான் இருக்குங்க. பால் இதுவரை முன்பை விட சார் உங்க அலைபேசி எண் சொல்லுங்க சார். அதிகமாக உங்க இருக்கிறது. அலைபேசி எண் சொல்லுங்க. என்னுடைய அலைபேசி எண் 9894939883. நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9899398883. இதுவரை கால்நடை வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள், அதில் என்னென்ன மாதிரியான யுக்திகள் கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, இந்த பயிற்சிகள் அவரது வாழ்வில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நேரலை வாயிலாக கருத்தை எடுத்துச் சொல்லி கால்நடை வளர்ப்பாளர்கள் இனி இதில் ஆர்வமுடன் ஈடுபாடு காட்ட தயாராக உள்ளவர்களையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. குமரி பண்பலைக்கும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை கால்நடை வளர்ப்புக்கு ஏற்ற பயிற்சிகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் பறக்கை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் AVG இனிகோ